முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை கையில் ஏந்துவாரா விராட் கோலி? ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து காத்திருப்பது இதற்காக தான். 2024 ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியை வீழ்த்திவிட்டு பிளே ஆஃப் சுற்றுக்குள் காலெடுத்து வைத்துள்ள ஆர்சிபி அணி இந்த முறை கோப்பையை வெல்லாமல் விடமாட்டோம் என்ற மனநிலையுடன் எலிமினேட்டர் சுற்றில் விளையாட தயாராகி வருகிறது. மறுபுறம் சஞ்சு சாம்சன் தலைமையில் இரண்டாவது முறையாக கோப்பையை வெல்ல இளம் படை காத்து கொண்டு உள்ளது. இந்த இரு அணிகளில் யார் துருப்பு சீட்டாக இருக்க போகிறார், எந்த அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பார்க்கலாம். முதலில் பொதுப்படையாக பார்த்தால் ராஜஸ்தான் அணியை விட ஆர்சிபியின் கைகள் ஓங்கி உள்ளது. நடப்பு தொடரில் முதல் பாதியில் சைலண்டாக வெற்றிகளை குவித்து வந்த ராஜஸ்தான் இரண்டாவது பாதியில் பரிதாப நிலைக்கு சென்று உள்ளது. ஏனென்றால் முதல் 9 போட்டிகளில் 8 வெற்றிகளை பெற்றது. அதனை வைத்து மட்டுமே தற்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது. மற்ற அனைத்தும் தோல்விகள் தான். அதுவே ஆர்சிபி அணியை எடுத்துக்கொண்டால் முதல் 8 போட்டிகளில் 7 தோல்விகளை கண்டிருந்தது. அதன் பின் ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு கம்பேக் கொடுத்துள்ளது. இருந்த நூலிலை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தொடர்ச்சியாக 6 வெற்றிகளுடன் பிளே ஆஃபுக்குள் நுழைந்துள்ளது. அதுவும் சிஎஸ்கே அணியை வீழ்த்திய விதத்தை பார்த்து இன்னும் ரசிகர்கள் ஆச்சரியத்தில் உறைந்துள்ளனர். இரு அணியின் பலவீனங்களை பார்க்கலாம். ராஜஸ்தான் அணியின் முதுகெலும்பாக இருந்தவர் ஜாஸ் பட்லர். ஆனால் தற்போது அவர் இங்கிலாந்து சென்று விட்டார். அவர் இல்லாமல் ராஜஸ்தான் அணிக்கு பெரிய தொடக்கம் கிடைப்பது கிடையாது. குறிப்பாக ஐபிஎல்லில் ஆர்சிபி அணிக்கு எதிராக தும்சம் செய்த ஒரே வீரர் என்றால் அது ஜாஸ் பட்லர் தான். அவர் இதுவரை 420 ரன்களை குவித்துள்ளார். அதில் சதமும் அடங்கும். அப்படி ஒரு துருப்புச்சீட்டு இல்லாமல் களமிறங்குவது ராஜஸ்தான் அணிக்கு பின்னடைவாக உள்ளது. தற்போதைக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஏதேனும் ஒரு போட்டியில் ஜொலிக்க சஞ்சு சாம்சன் மட்டுமே போராட வேண்டி உள்ளது. அதனைத் தொடர்ந்து பார்த்தால் ரியான் பராக் நன்றாக விளையாடி வருகிறார். இதை தவிர ராஜஸ்தான் அணியில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பேட்டிங் கிடையாது. ஆனால் ஆர்சிபி அணியிடம் ஆக்ரோஷமான பேட்டிங் உள்ளது. ராஜஸ்தான் அணிக்கு எதிராக விராட் கோலி இதுவரை 731 ரன்களை குவித்திருக்கிறார். அந்த அணிக்கு எதிராக ஆர்சிபியில் அதிக ரன்களை அடித்தவர் இவர்தான். ஆனால் கோலி தற்போது இருக்கும் ஃபார்மிற்கு அவரை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதானதல்ல. அவருடன் டியூப்ளசிஸ் துணை நிற்கிறார். இவர்களை தொடர்ந்து கேமரோன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், ராஜத் பட்டிதார் என பேட்டிங் படை போய்கொண்டே இருக்கிறது. அதுவும் வில் ஜாக்ஸ் இல்லை என அனைவரும் கவலையில் இருந்த நேரத்தில் மேக்ஸ்வெல் கொடுத்துள்ள கம்பேக் யாரும் எதிர்பார்க்காத வகையில் உள்ளது. பவுலிங் என எடுத்துக்கொண்டால் மட்டும் ராஜஸ்தான் அணி ஆர்சிபியை விட சற்று சிறப்பாக உள்ளது என்று கூறலாம். ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான் ஆகியோர் விராட் கோலியை பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள். ஒருவேளை கருப்பு மண் கொண்ட பிச் அமைந்துவிட்டால் மிடில் ஓவர்களில் அஸ்வின் மற்றும் யுவேந்திர சஹால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அதிலும் யுவேந்திர சஹால் நடப்பு தொடரில் இதுவரை 17 விக்கெட்டுகளை கைப்பற்றி நல்ல ஃபார்மில் இருக்கிறார். மிடில் ஓவர்களில் அவரை சற்று ஜாக்கிரதையாக தான் கையாள வேண்டும். ஆர்சிபி அணியின் பவுலிங் தொடக்கத்தில் சற்று பலவீனமாக இருந்தாலும் தற்போது சிறப்பாக மாறி வருகிறது. முகமது சிராஜ் கைவிட்ட போதும் எஸ்தையால் போன்ற இளம் வீரர்கள் கூட கை கொடுத்து காப்பாற்றி உள்ளனர். பேட்டிங் பலமாக உள்ளதால் அதிக ஸ்கோர் வந்துவிட்டாலே போதும், மற்றதை சமாளித்துக் கொள்ளும் உறுதி அவர்களுக்குள் உள்ளது. இதற்கிடையில் மேக்ஸ்வெல்லும் விக்கெட்டை வீழ்த்தி வருகிறார். மொத்தத்தில் ஆர்சிபி அணியில் தற்போது எந்தெந்த வீரர்களுக்கு எந்தெந்த வேலை என்பது தெளிவாக புரிந்துள்ளது. இதுதான் தொடர்ச்சியாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாகவும் உள்ளது. அது அப்படியே ராஜஸ்தான் அணியிடம் மாறி இருக்கிறது. பட்லர் சென்றதிலிருந்து அந்த அணியின் பிளேயிங் 11இல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஐபிஎல் ரெக்கார்டு என்று பார்த்தால் இரு அணிகளும் இதுவரை 31 போட்டிகளில் நேருக்கு நேர் மோதி உள்ளன. அதில் ஆர்சிபி 15 முறையும் ராஜஸ்தான் 13 முறையும் வெற்றி கண்டுள்ளது. பிளே ஆஃப் சுற்றுகளில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றிகளை பெற்றுள்ளன. இவையெல்லாம் ஒரு புள்ளி விவரம் தானே தவிர மேலே கூறிய தற்போதைய ஃபார்ம் தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும்.